ஓகே. ஸோ நம்ம நம்ம இப்போ வந்து பேசிக் பார்த்தோம். லைக் விஎம்ஆர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே வந்து பார்த்தோம். இப்போ ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். இதில் வந்துட்டு என்னன்னா விஎம்ஆர்னா என்ன, விர்ச்சுவலைசேஷன் என்னன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வாட் இஸ் விர்ச்சுவலைசேஷன் அப்படின்னா, டேட்டா சென்டர் பற்றி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். வாட் இஸ் டேட்டா சென்டர் அப்படின்னு. ஒரு டேட்டா சென்டரில் ஹார்ட்வேர் இருக்கும். சரிங்களா? என்னென்ன ஹார்ட்வேர் இருக்கும் அப்படின்னா, ஃபயர்வால் இருக்கும், ரவுட்டர்ஸ் இருக்கும், சுவிட்சஸ், சர்வர்ஸ், இதெல்லாம் பெரிய பெரிய ஹார்ட்வேர்ஸ். இந்த மாதிரி ஹார்ட்வேர்ஸ் இருக்கும். அப்போ ஒரு டேட்டா சென்டர் நீங்கள் வந்து பில்ட் பண்ணணும் அப்படின்னா there will be a huge amount. சரிங்களா? ஒரு பெரிய அமௌண்ட் தேவைப்படும். உதாரணத்துக்கு இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்டீங்க, என்னோட கம்பெனியில் ஐ ஹாவ் அ ஃபைல் சர்வர். லெட் மீ கிவ் யூ எக்ஸாம்பிள். இதோட கம்பெனி, என்னோட கம்பெனியில் ஐ ஹாவ் அ ஃபைல் சர்வர், டிஎன்எஸ் சர்வர், அப்ளிகேஷன் சர்வர், வெப் சர்வர், டேட்டாபேஸ் சர்வர், அப்போ ரிமோட் சர்வர், ஆர்டிபி சர்வர், இந்த மாதிரி நிறைய சர்வர்ஸ் இருக்குது. இது எல்லாமே பிசிக்கல் சர்வர்ஸ். ஓகே, இதை நம்ம வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா பிசிக்கல் சர்வர் அப்படின்னு சொல்றோம். கேஸ் மியூட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் கேட்டால் மட்டும் அன்மியூட் பண்ணி கொஸ்டின் கேளுங்க, மற்றவங்க மியூட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்டரப்ஷன் இருக்காது. ஸோ இந்த பிசிக்கல் சர்வர் வந்து எல்லா என்வரான்மெண்ட்லயும் இருக்கும். இந்த பிசிக்கல் சர்வர் வந்து எய்தர் டெல்லா இருக்கும் அல்லது ஹெச்பியா இருக்கும். டெல் சர்வர் இருக்கும் அல்லது ஹெச்பி சர்வரா இருக்கும். ஸோ இந்த பிசிக்கல் சர்வர் வந்து இப்போ நான் ஒன் ஆஃப் த டெல் சர்வரை காமிக்கிறேன். ஸோ இது பவரேஜ் R75650 ஒரு ரேக் சர்வர். இந்த சர்வரோட ப்ரைஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா மினிமம் ஒரு 5 lakhsல இருந்து 10 lakhsக்குள்ள இருக்கும். இந்த சர்வரோட ப்ரைஸ் வந்து 5 lakhsல இருந்து 10 lakhsக்குள்ள இருக்கும். ஸோ எய்தர் அது வந்து அந்த பிசிக்கல் சர்வர் வந்து டெல் சர்வரா இருக்கலாம், ஆர் எய்தர் த சர்வர் வில் பி அ ஹெச்பி சர்வரா இருக்கலாம், இல்லை சிஸ்கோ சர்வரா இருக்கலாம். ஸோ இது வந்து ரேக் சர்வர் சொல்லலாம். இப்படி தான் இருக்கும். இந்த சர்வர் வந்து இப்படி தான் இருக்கும். இதோட பிரைஸ் அப்ராக்சிமேட்டா ஒரு 7 lakh வச்சுக்கோங்க. சரியா? எஸ், ப்ளீஸ் மியூட் யுவர் செல்ஃப். சர்வர் இதுக்கு பேர் ரேக் சர்வர். இந்த சர்வர் வந்து இது வந்து ஃப்ரண்ட் வியூ. ஓகே, இது வந்து ரியர் வியூ. இதோட காஸ்ட் வந்து ஒரு 7 lakh இருக்கும். அப்ப என்னோட கம்பெனில இந்த மாதிரி எல்லாமே விண்டோஸ் சர்வர்னா, ஓகே, இது அஸ்யூம் தட் இது எல்லாமே விண்டோஸ் சர்வர்ஸ். கைஸ் ப்ளீஸ் மியூட் யுவர் செல்ஃப். Guys is making some noise. Okay, ஸோ உங்களுக்கு டவுட் இருந்தால் அன்மியூட் பண்ணி கேளுங்க. ஓகே, ஸோ இது எல்லாமே விண்டோஸ் சர்வர்ஸ். இதோட இப்போ என்கிட்ட இதே மாதிரி ஒரு 100 சர்வர் இருக்குன்னு வச்சுப்போம். 100 into 7 lakh என்னாச்சு? 100 into 7 lakh which means இதை கால்குலேட் பண்ணுங்க பார்ப்போம். 7 lakh into 100 7 crores. 7 crore. அதாவது சர்வரோட காஸ்ட் மட்டும் 7 crore. ஒன்லி சர்வரோட காஸ்ட் மட்டும் 7 crore. ஸோ அப்போ நான் இங்கே போட்டுக்கிறேன் சர்வர் காஸ்ட். சர்வர் மட்டும் 7 crore. அப்புறம் டிவைசஸ் வாங்கணும், சுவிட்சஸ், ரவுட்டர்ஸ், ஃபயர்வால், இதெல்லாம் வாங்கணும். ஸோ இதோட காஸ்ட் வந்து ஒரு 1 crore வந்துடும். அப்புறம் இதுக்கான ரேக்ஸ் வாங்கணும். ஒரு டேட்டா சென்டர் இருந்தா ஐ திங்க் எவ்ரி ஒன் டேட்டா சென்டர் கூட காமிக்கிறேன்.
ஸோ இந்த மாதிரி டேட்டா சென்டர்ஸ் இருக்கும். டேட்டா சென்டர்ல ரேக் இருக்கும். இந்த டேட்டா சென்டர் ரேக் இருக்கும். அந்த ரேக் உள்ள சர்வர்ஸ் வச்சிருப்பாங்க. அப்ப ரேக் வாங்கணும். அந்த இதுல பாருங்க தெளிவா இருக்கும். ஸோ இந்த ரேக் வாங்கணும், அந்த ரேக்ல சர்வர்ஸ் மவுண்ட் பண்ணணும், அந்த சர்வர்ஸ் கேபிளிங் பண்ணணும், இது எல்லாமே இன்வால்வ் ஆகும். அப்ப அந்த காஸ்ட் வந்து ஒரு 1 crore வச்சுக்கோங்க. ஒரு பெரிய டேட்டா சென்டர் பில்ட் பண்ணணும், ஒரு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும். அப்ப அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்ட் பண்றதுக்கு ஒரு 1 crore. அப்புறம் மேன் பவர் வேணும். இவ்வளவு பெரிய டேட்டா சென்டர் மெயின்டைன் பண்றப்ப உங்களுக்கு கண்டிப்பா ஒரு மேன் பவர் வேணும். அந்த மேன் பவருக்கு ஒரு மந்த்லி salary ஒரு 50 lakh. அப்ப இதெல்லாமே காஸ்ட் பண்ணோம்னா 8 9 ஆல்மோஸ்ட் ஒரு 10 crore வருது. இபி பில் இருக்குது, இன்னும் இபி பில் இருக்குது, அப்புறம் வந்துட்டு ஜெனரேட்டர் காஸ்ட் இருக்குது, ஏசி ஓடு பில் இருக்குது, அது பவர் கூலிங்க்கு வர்ற இபி இருக்குது, அப்புறம் ஐஎஸ்பி இன்டர்நெட்டுக்கு காஸ்ட் இருக்கு. இதெல்லாமே சேர்த்தோம்னா 10 crore வந்துடும் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ ஐ கேனாட் இன்வெஸ்ட் 10 crore. என்னால் 10 crore இன்வெஸ்ட் பண்ண முடியாது. எனக்கு ஒரு 100 சர்வர் வேணும். ஐ நீட் 100 சர்வர்ஸ். ஆனால் அந்த 100 சர்வருக்கு என்னால் 10 crore இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ அப்போ ஐ ஹாவ் ஒன்லி 2 crores. என்னோட பட்ஜெட் 2 crore தான். ஆனால் எனக்கு 100 சர்வர்ஸ் வேணும். ஸோ ஹியர் த விர்ச்சுவலைசேஷன் பிளே த ரோல். அப்போ வாட் இஸ் விர்ச்சுவலைசேஷன்? ஒரு பிசிக்கல் சர்வர் பண்ற வேலையை ஒரு விர்ச்சுவல் சர்வர் பண்ணும். தட் இஸ் கால்ட் விர்ச்சுவலைசேஷன். அப்ப விர்ச்சுவலைசேஷன் இருந்துச்சுன்னா தட் இஸ் ரெடியூஸ் த காஸ்ட். இப்போ நான் என்ன பண்றேன், ஒரு பிசிக்கல் சர்வர் வாங்குறேன். அந்த பிசிக்கல் சர்வர்ல இதோட காஸ்ட் வந்து ஒரு 10 lakh வச்சுக்கலாம். இதோட காஸ்ட் வந்து ஒரு 10 lakh. இதுல ஐ எம் கோயிங் டு இன்ஸ்டால் ESXi, VMware ESXi. நான் VMware இன்ஸ்டால் பண்றேன். இதுல என்னால 30 விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ண முடியும். இந்த 30 விர்ச்சுவல் மிஷின்ல ஐ கேன் இன்ஸ்டால் விண்டோஸ் சர்வர், அப்ளிகேஷன் சர்வர், டேட்டாபேஸ் சர்வர், DNS சர்வர், வாட் எவர் சர்வர் ஐ கேன் ப்ரொவைட். அப்ப எனக்கு இன்னொரு 30 வேணும். அப்ப again I'm going for சேம் இதே செட்டப். இதுல ஒரு 30, இதுல ஒரு 30. அப்ப ஆல்மோஸ்ட் 100 VMs நான் போட்டுருவேன். இதுல ஒரு 30 VMs பில் பண்ணலாம், இதுல ஒரு 30 VMs பில் பண்ணலாம், இதுல ஒரு 30 VMs பில் பண்ணலாம். அப்ப ஒரு 30 to 40 VMs வச்சுக்கோங்களேன். இப்போ எனக்கு ஆல்மோஸ்ட் 100 வந்துருச்சு. இதோட காஸ்ட் என்ன? ஒரு சர்வர் 10 லட்சம் கொடுத்து வாங்கினேன். இப்போ எனக்கு 30 lakhs ஆயிருக்கு. இதுக்கு ஒரு சுவிட்ச் வாங்கணும், ரவுட்டர் வாங்கணும், கேபிளிங் பண்ணணும், அதுக்கு ஒரு 10 lakh ஆகும். 10 lakh to 20 lakhs கூட ஆகும், 20 lakhs ஆகும். இதுக்கு ரேக் அதெல்லாம் வாங்கணும், அதுக்கு ஒரு 10 lakh ஆகும். இதுக்கு ஒரு மேன் பவர், கம்மியான மேன் பவர் தான் தேவை. 3 சர்வர் மேனேஜ் பண்றதுக்கு ஒரே ஒரு 4 இன்ஜினியர் இருந்தா போதும். அதுக்கு ஒரு 10 lakhs salary வச்சுக்கிறேன். இபி பில் கம்மியாக தான் வரும், இன்டர்நெட் பில் கம்மியாக தான் வரும், ஏசி பெருசாக தேவைப்படாது, பவர் ஜென்ரேட்டர் பெருசாக தேவைப்படாது, இபி பெருசாக தேவைப்படாது. அந்த செலவெல்லாம் பார்த்தா அது ஒரு 10 lakh வச்சுக்கிறேன். அப்ப என்னால 1 crore ஒரு 10 கோடி 10 crore பண்ற வேலைய என்னால 1 crore பண்ண முடியுதுன்னா that is called virtualization. So ஒரு physical server, அந்த physical serverல we can create the virtual machines. அந்த virtual machineல we can install OS, either Windows server or Linux or whatever it is. இதுக்கு பேர் தான் virtualization. ஒரு physical server என்ன வேலை பார்க்குதோ அதே வேலையை இந்த virtual server பண்ணும். Guys, இதுல யாருக்கா டவுட் இருக்கா? Any doubts here? இந்த பிளாட்ஃபார்ம் பேர் தான் virtualization. இதுல VMware number 1 லீடர். சரி, ஓகே. இதுல ஏதாவது டவுட்ஸ்? anyone clear? சொல்லுங்க.
சொல்றேன். சி உங்க கொஸ்டினுக்கான ஆன்சர் இதுதான். இந்த உலகத்துல எல்லா இடத்துலயும் டேட்டா சென்டர் இருக்குது, எல்லா இடத்துலயும் விர்ச்சுவலைசேஷன் யூஸ் பண்றோம். அப்படி விர்ச்சுவலைசேஷன் யூஸ் பண்ணா விஎம்ஆர் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். ஆல்மோஸ்ட் ஒரு 50% ஆஃப் கம்பெனிஸ் வந்து விஎம்ஆர் யூஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் தான் ஹைப்பர் வி, நியூட்டானிக்ஸ், சிட்ரிக்ஸ் ஜென் சர்வர் இதெல்லாமே வரும். நிறைய இருக்குது. நாட் ஓன்லி ஹைப்பர் வி, நிறைய காம்படிட்டர் வந்து விஎம்ஆருக்கு இருக்காங்க. அதுல மார்க்கெட்ல நம்பர் 1. உதாரணத்துக்கு இப்ப உங்க லேப்டாப்ல என்ன ஓஎஸ் நீங்க இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்க? நீங்க ஏன் லினக்ஸ் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணல? அப்ப உங்க உங்க ஆபீஸ்ல என்ன ஓஎஸ் ரன் ஆகிட்டு இருக்கு மத்தவங்க எல்லாத்துக்குமே? விண்டோஸ். உங்க பக்கத்து வீட்டுல எல்லாருமே யூஸ் பண்றது எல்லாமே விண்டோஸ். யா. அப்ப ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் நிறைய இருக்குது. லினக்ஸ் இருக்குது, மேக் ஓஎஸ் இருக்குது, லினக்ஸ்ல வந்து ரெட் ஹேட், உபுண்டு, சுசி லினக்ஸ், ஃபெடோரா, சென்ட் ஓஎஸ், இந்த மாதிரி நிறைய ஃபிளேவர்ஸ் இருக்குது. அதெல்லாம் போகாம நீங்க மைக்ரோசாஃப்ட்ல விண்டோஸ் சூஸ் பண்றீங்கன்னா அந்த விண்டோஸ்ல உங்களுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்குது, ஈஸியா யூஸ் பண்ணலாம், மற்றது கம்பேர் பண்றப்ப ஃபீச்சர்ஸ் அதிகம். அதனாலதான் மைக்ரோசாஃப்ட் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல நம்பர் 1 லீடரா இருக்கான். பை த சேம் வே விர்ச்சுவலைசேஷன் பிளாட்ஃபார்ம்ல நிறைய வெண்டாஸ் இருக்காங்க. விஎம்ஆர் இருக்கான், ஹைப்பர் வி இருக்குது, நியூட்டானிக்ஸ் இருக்கு, சிட்ரிக்ஸ் ஜென் சர்வர் இருக்குது, ஆரக்கிள் இருக்குது. பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் சூஸ் விஎம்ஆர். அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் நிறைய கொடுக்குறேன். நீங்க சாட் ஜிபிடில கேட்டாலும் சரி, குரூப்ல கேட்டாலும் சரி, உங்களுக்கு இதுதான் வரும் ஆன்சர். ஸோ விஎம்ஆர் சொல்லுங்க. சி விஎம்ஆர் மாதிரி சொல்ல முடியாது, அதுல ஃபுல்லாவே கமாண்ட் லைன்ல போற மாதிரி இருக்கும். சிட்ரிக்ஸ் ஜென் சர்வர்ல எல்லாமே. விஎம்ஆர்ல அதோட அட்வான்டேஜ் என்னன்னா யூசர் ஃப்ரெண்ட்லி. எனிபடி கேன் யூஸ். அண்ட் ஆல்சோ ஃபீச்சர்ஸ் தான் முக்கியம். ஹைப்பர் வி கொடுக்குற ஃபீச்சர்ஸ் ஓட விஎம்ஆர் கொடுக்குற ஃபீச்சர்ஸ் அதிகம். வாட் இஸ் ஃபீச்சர்ஸ்? ஃபீச்சர் என்னன்னா ஆப்ஷன்ஸ், நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்குறோம். லைவ் மைக்ரேஷன், மற்ற கம்பெனி கொடுக்கறத விட நிறைய சப்போர்ட் நல்லா பண்றான், நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுக்குறான். தட்ஸ் வை த விஎம்ஆர் இஸ் மார்க்கெட் நம்பர் 1 லீடர் அஸ் ஆல்வேஸ். இப்ப இல்ல, ஒரு 2 டிகேடா, ஒரு 20 வருஷமா விஎம்ஆர் தான் மார்க்கெட் லீடர். விர்ச்சுவலைசேஷன் பொறுத்த வரைக்கும் விஎம்ஆர் தான் மார்க்கெட் லீடர். சரியா? அப்ப எங்கெல்லாம் விஎம்ஆர் இருக்கோ அங்கெல்லாம் விஎம்ஆருக்கான ஓப்பனிங் இருக்கும், எங்கெல்லாம் விஎம்ஆருக்கான ஓப்பனிங் இருக்கோ அங்கெல்லாம் நமக்கான வேலை இருக்கும். அதனாலதான் ஐ எம் ஆல்வேஸ் சஜஸ்ட் பண்றது விஎம்ஆர் சூஸ் பண்ணுங்கன்னு சொல்றேன். சரிங்களா? சோ ஆல்மோஸ்ட் இந்த உலகத்துல மார்க்கெட் ஷேர் கையில வச்சிருக்கிறது விஎம்ஆர் தான் வச்சிருக்கான். ஸோ அதனால விஎம்ஆர் எப்பயுமே டாப் லீடர் இன் மார்க்கெட். ஃபைன். ஸோ இப்போ கமிங் டு த விர்ச்சுவலைசேஷன் பார்ட். இந்த விர்ச்சுவலைசேஷன் எப்படி கண்ட்ரோல் பண்றோம்னா இந்த விசென்டர் மூலமா கண்ட்ரோல் பண்றோம். சரியா? இந்த ஐபி அட்ரஸ் போட்டு கண்ட்ரோல் பண்றோம். இது வந்து ஒரு ESXi ஹோஸ்ட். இந்த ESXi ஹோஸ்ட்ல ஐ கேன் ஏபிள் டு கிரியேட் த விர்ச்சுவல் மிஷின். நான் இதை ரைட் கிளிக் பண்ணி நியூ விர்ச்சுவல் மிஷின் கொடுத்து இதை யாராலும் பண்ணலாம், கொஞ்சம் தெரிஞ்சிருந்தா போதும். கிரியேட் விர்ச்சுவல் மிஷின் கொடுக்க போறேன், நெக்ஸ்ட் கொடுக்க போறேன், விர்ச்சுவல் மிஷினுக்கு ஒரு நேம் கொடுக்க போறேன், டெஸ்ட் விஎம் அல்லது இதை ஒரு விண்டோஸ் விஎம் கொடுக்க போறேன், விண்டோஸ் டெஸ்ட் விஎம் கொடுத்துட்டு இந்த விஎம் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். இதுதான் நம்மளோட வேலை. இப்போ நான் பண்றது நம்மளோட வேலையை ரொம்ப ஈஸி. ஒரு ஸ்டோரேஜ் செலக்ட் பண்ணிக்கிறோம், தென் நெக்ஸ்ட் என்ன ஓஎஸ் வேணும். நீங்க அந்த விர்ச்சுவல் மிஷின்ல விண்டோஸ் வேணும்னா விண்டோஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ லினக்ஸ் வேணும் அப்படின்னா லினக்ஸ் செலக்ட் பண்ணீங்கன்னா லினக்ஸ் ரிலேட்டடான ஓஎஸ் எல்லாமே வந்துடும். உபுண்டு, ரெட் ஹேட், சுசி, டிபியான், ஃபெடோரா எல்லாமே வந்துடும். விண்டோஸ் சூஸ் பண்ணா விண்டோஸ் ஓஎஸ் வரும். விண்டோஸ் 2025, 2022, 19, 16, விண்டோஸ் 10, விண்டோஸ் 11, விண்டோஸ் 8 எல்லாமே வந்துடும். நமக்கு என்ன வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். தென் நெக்ஸ்ட் இப்போ கான்ஃபிகரேஷன் கொடுக்கணும். இப்போ நீங்க உங்க லேப்டாப் வச்சிருக்கீங்க, அந்த லேப்டாப்ல எவ்வளவு ரேம் வச்சிருப்பீங்க?
ஒரு 8 GB RAM. Can someone tell me what is the configuration for a laptop? Can someone tell me? யாரா சொல்றீங்களா? உங்க லேப்டாப்ல எவ்வளவு RAM இருக்குது, என்ன ப்ராசஸர் இருக்குது, எவ்வளவு ஹார்ட் டிஸ்க் இருக்குது? ஓகே. என்னோட லேப்டாப்ல இன்டெல் i5 12th ஜென், ஓகே 16 GB RAM, 512 GB NVMe SSD. ஓகே. பை த சேம் வே இதுக்கும் நம்ம கொடுக்க போறோம் CPU. CPU அப்படின்னா ப்ராசஸர்னு அர்த்தம். இதுக்கு எத்தனை ப்ராசஸர் வேணும்? மெமரி அப்படின்னா ரேம்னு அர்த்தம். இதுக்கு 4 GB மெமரியா, 8 GB மெமரியா, இல்லை 16 GB மெமரியா, ஹார்ட் டிஸ்க் 100 GB கொடுக்க போறீங்களா, இல்லை 200 GB அல்லது 1 TB? நீங்க இங்க என்ன பண்றீங்களோ அதான் இங்க சர்வர்ல அதான் நம்ம இங்க பண்றோம். ஸோ உங்களுக்கு மெமரி அதிகமாக கொடுத்தா உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். ஹார்ட் டிஸ்க் அதிகமாக கொடுத்தா நீங்க நிறைய ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா ஃபினிஷ் முடிஞ்சு. CPU செலக்ட் பண்ணும், மெமரி செலக்ட் பண்ணும், ஹார்ட் செலக்ட் பண்ணும், நெக்ஸ்ட் கொடுத்து ஃபினிஷ் கொடுத்தா எனக்கு விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் ஆயிருச்சு. See, I have virtual machine. இப்போ இந்த விர்ச்சுவல் மிஷின்ல பவர் ஆஃப்ல இருக்கு. I will have to power on the virtual machine. ரைட் கிளிக் பண்றேன். I will have to power on the virtual machine. That's it. நீங்க ஒரு செகண்ட்ல விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணிக்கலாம். இது இப்ப உங்களுக்கு புரியாம இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன் அப்படின்னா எல்லாமே GUI தான், எதுவுமே கமாண்ட் நான் யூஸ் பண்ணல. கமாண்டா இருந்தா உங்களுக்கு புரியாம போக வாய்ப்பு இருக்கு. இப்போ இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா லான்ச் வெப் கன்சோல் கொடுத்தா இதை நீங்க ஓப்பன் பண்ணி பாத்துக்கலாம் இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. உலகம் ஃபுல்லாவே இதுதான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு, இப்படிதான் போய்கிட்டு இருக்கு. எங்கேயுமே பிசிக்கல் சர்வர் யாரும் யூஸ் பண்ணல, எல்லாமே விர்ச்சுவல் சர்வர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு பிசிக்கல் சர்வர் பண்ற வேலையை அசால்ட்டா விர்ச்சுவல் சர்வர் பண்ணிட்டு போயிடும். இப்போ இது எம்டியா இருக்குது. இப்போ நம்ம இதில் OS இன்ஸ்டால் பண்ணலாம். எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம்? ஈஸி. இதை ரைட் கிளிக் பண்றேன். நீங்க எப்படி உங்க லேப்டாப்ல இன்ஸ்டால் பண்ணுவீங்க OS? ஒரு பென்ட்ரைவ் மூலமா இன்ஸ்டால் பண்ணுவீங்க, அல்லது ஒரு CD DVD கனெக்ட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுவீங்க. பை த சேம் வே இதுல CD DVD ஆப்ஷன் இருக்கும். அதுல ISO மவுண்ட் பண்ணணும். அந்த ISO மவுண்ட் பண்ணி I can install the OS. That's it. ஸோ எங்கிட்ட ஆல்ரெடி ISO ஃபைல் இருக்குது. ISO one second. எதுல ISO ஃபைல் வச்சிருக்கேன்? ஓகே. ஸோ ISO ஃபைல் இப்போ எங்கிட்ட இல்லை, இருந்துச்சுன்னா இப்போ எடுத்து வச்சிருவேன். ஸோ ISO ஃபைலை செலக்ட் பண்றோம். செலக்ட் பண்ணிட்டு ஐ கேன் கோ அண்ட் இன்ஸ்டால் த OS இன்ஸ்டால் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சு. ஸோ இதே மாதிரி தான் உங்களுக்கு எல்லாமே இருக்கும். உங்களோட ரெகுலர் டாஸ்க் கேட்டிங்க இல்லையா, இந்த மாதிரி விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்றது, அதுல OS இன்ஸ்டால் பண்றது. சப்போஸ் எனக்கு இந்த ஒரு சர்வர் ரன் ஆகிட்டு இருக்கும், அந்த சர்வர்ல எனக்கு 8 GB RAM இருக்கும், அது எனக்கு பத்தல. ஸோ அவங்க ரெக்வஸ்ட் பண்ணி கேட்பாங்க 16 GB RAM கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. யூ கேன் இன்க்ரீஸ் த RAM. இப்போ ஒரு சர்வர் 1 TB கெப்பாசிட்டி ஒரு சர்வர் ரன் ஆகிட்டு இருக்கும், அந்த 1 TB பத்தல, எனக்கு ப்ளீஸ் ப்ரொவைட் 5 TB அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ யூ கேன் ப்ரொவைட் 5 TB. ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் த யூசர் request, we will work on this. ஸோ இந்த கன்சோல்ல தான் நம்ம மோஸ்ட்லி ஒர்க் பண்ணுவோம். இதான் நம்ம ஒர்க்கே இதில் தான் இருக்கும். எதுனாலுமே இதில் தான் பண்ணுவோம். நம்மளோட பிசிக்கல் சர்வர் இங்கே, பிசிக்கல் ESX இங்கே இருக்கும், அந்த ESX கீழே விர்ச்சுவல் மிஷின்ஸ் இருக்கும், இதில் தான் நம்ம கிரியேட் பண்ணுவோம். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? எஸ் எஸ், எனி டவுட்ஸ்? இதுல இல்ல VMware மாறி, இது VMware தாங்க, இது VMware மாறி கிடையாது, இது VMware தான் இப்ப சொல்றேன் நானு. vSphere client தான் VMware. see vSphere தான் VMware ஓட ப்ராடக்ட். VMware ஓட ப்ராடக்ட் தான் இந்த vSphere client. இது VMware தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. உங்களுக்கு காமிக்கவா? இதா இருக்கு இல்லையா, about VMware vSphere. ஆமா ஆமா, இப்ப ஒரு சர்வர் ஒர்க் ஆகல அப்படியே அந்த சர்வர் ரீஸ்டார்ட் பண்ணுவோம், அந்த மாதிரி தான். ஆமா, இப்ப உங்களுக்கு ஷட்டவுன்ல இருந்தா பவர் ஆன் பண்ணுவோம், அந்த மாதிரி பேசிக் ரிக்வெஸ்ட் தான் நம்ம மேனேஜ் பண்ணுவோம். VMware vSphere அப்படிங்கிறது அந்த vSphere-க்குள்ளேயே ESXi, விர்ச்சுவல் மிஷின்ஸ், நெட்வொர்க்கிங், ஸ்டோரேஜ் எல்லாமே வந்துடும். ஸோ இது VMware ஒரு ப்ராடக்ட். நம்ம VMware வந்து லைசன்ஸ் வாங்குறோம், ESXi லைசன்ஸ் வாங்குறோம், vCenter லைசன்ஸ் வாங்குறோம். லைசன்ஸ் வாங்கி நம்ம அதை போட்டுக்கலாம்.
ஓகேங்களா? ஆமா. இப்ப நான் சொல்றேன். இப்ப அப்ப சொன்ன மாதிரி ஒரு பிசிக்கல் சர்வர் நம்ம வாங்குறோம். இப்ப புதுசா ஒரு என்வரான்மெண்ட் போறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் இப்ப புதுசா எனக்கு வந்து இப்பதான் செட்டப் பண்றேன். என்னோட புது கம்பெனியை ஸ்டார்ட் பண்றேன். என்னோட புது கம்பெனிக்கு சர்வர்ஸ் வேணும். அப்ப நீங்க தான் ஒரு இன்ஜினியரா இருக்கீங்க. அப்ப நீங்க பிளான் பண்ணணும். ஏன்னா எத்தனை விஎம்ஸ் வேணும், உங்களோட ரெக்யர்மெண்ட் வந்து எத்தனை சர்வர்ஸ் வேணும். எனக்கு வந்து 50 சர்வர்ஸ் வேணும். அப்ப 50 சர்வர்ஸ் வேணும். I will have to purchase 2 physical hardwares. 2 physical hardware சப்போர்ட் பர்ச்சேஸ் பண்ணுவேன். ஒன்னு 10 lakhs இருக்கும், இன்னொன்று 10 lakhs இருக்கும். இதுல I will install VMware ESXi. இந்த பிசிக்கல் ஹார்ட்வேர்ல ஹார்ட் டிஸ்க் இருக்கும். லைக் பிசிக்கல் ஹார்ட்வேர்னா நத்திங் பட் இப்போ நான் காமிச்சேன் இல்லையா, இதுதான் பிசிக்கல் ஹார்ட்வேர். இதுல இந்த இடத்துல இதான் ஹார்ட் டிஸ்க். இதான் ஹார்ட் டிஸ்க். இந்த ஹார்ட் டிஸ்க்ல we can install ESXi. ESXi இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா vCenter இருக்கும். அந்த vCenter நான் இப்ப காமிக்கிறேன் இல்லையா, இதான் vCenter. இதான் vCenter. இந்த vCenterல இருந்து we can create the virtual machines. virtual machine create பண்ணதுக்கு அப்புறமா அந்த virtual machineல we can install OS, Linux OS or Windows OS, like Windows Server 2012, 2016, 2019, whatever it is, எதாலும் போட்டுக்கலாம். இப்போ இது வந்து ஒரு Windows machine, இது வந்து ஒரு Linux machine. அதுல என்ன ஒரு virtual machine create பண்றோம் vCenter மூலமா. இப்போ நான் கிரியேட் பண்ணலையா, அதே மாதிரி virtual machine create பண்றோம். தென் அதுல நீங்க OS இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சோ நம்மளோட வேலை இதுதான். இந்த ESXi மேனேஜ் பண்றது, இந்த பிசிக்கல் சர்வரை மேனேஜ் பண்றது, virtual machine கிரியேட் பண்றது, இதுல OS இன்ஸ்டால் பண்றது. இதுதான் நம்மளோட வேலையே. மெயினான டாஸ்க் இதுதான். இப்ப ஒரு VMware அட்மினிஸ்ட்ரேட்டரோட மெயினான டாஸ்க் இது. எனிபடி ஹேவிங் டவுட் ஆன் அண்டர்ஸ்டாண்ட், இதுல ஏதாவது அண்டர்ஸ்டாண்டிங்ல டவுட் இருக்கா? ப்ரோ vCenterங்கிறது அது ஒரு கண்ட்ரோல் தான். உங்களுக்கு போக போக இது புரிய வைப்பேன். எப்படி ESXi இன்ஸ்டால் பண்றது, அதுல எப்படி virtual machine கிரியேட் பண்றது. இப்போ இதுல வந்து 20 virtual machine கிரியேட் பண்ணலாம் சொல்லியிருக்கேன். ஏன் 20 தான் பண்ணணும், 30 பண்ணக்கூடாதா, அப்படி பண்ண என்ன ஆகும், இதெல்லாமே ஒவ்வொரு கிளாஸும் நான் போக போக சொல்லிடுவேன் நான். அப்புறம் இந்த vCenter எப்படி டெப்ளாய் பண்றது, இப்போ நம்ம vCenter ஆக்சஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த vCenter எப்படி வந்துச்சு, இதுல எப்படி நம்ம வந்து ஒரு virtual machine கிரியேட் பண்றோம், இந்த vCenter எப்படி நம்ம கிரியேட் பண்றது, எல்லாமே உங்களுக்கு வந்து ஒவ்வொரு கிளாஸஸ்ல ஒவ்வொன்றா சொல்லி தருவேன் நான். அட் எண்ட் ஆஃப் த டே உங்க கையில ஒரு கம்பெனி வந்து ஒரு டாஸ்க் ஒப்படைக்கிறாங்க, எனக்கு ஒரு VMware செட்டப் வேணும், இந்த உங்க கையில ஒரு டேட்டா சென்டர் இருக்குது, இந்த டேட்டா சென்டர்ல 10 பிசிக்கல் சர்வர் நான் வாங்கிட்டேன், எனக்கு VMware செட்டப் பண்ணி கொடு அப்படின்னு சொன்னா யூ கேன் டூ தட். அந்த அளவுக்கு நாலேஜ் உங்களுக்கு வந்துடும் அட் எண்ட் ஆஃப் த டே கிளாஸ்ல. கேஸ் இதுல வேற டவுட் இருக்கா? சொல்லுங்க. எல்லாமே சி உங்களுக்கு டெப்ளாய்மெண்ட் மட்டும் நான் காமிக்க மாட்டேன். இப்ப நீங்க கேக்குறது ட்ரபிள் ஷூட்டிங். இப்ப இந்த vCenter டவுன் ஆயிடுச்சு, இந்த vCenter டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ESXi எப்படி நீங்க ஆக்சஸ் பண்ணுவீங்க, இந்த virtual machineல என்ன ஆகும், இது எல்லாமே ஒரு ட்ரபிள் ஷூட்டிங்ல கவர் ஆயிடும். இது எப்படி இந்த vCenter எப்படி ரெக்கவர் பண்றது, அதை பேக் டு நார்மல் எப்படி கொண்டு வர்றது, இது எல்லாமே உங்களுக்கு கவர் ஆயிடும். இப்ப நம்ம படிக்க போறது டெப்ளாய்மெண்ட், vCenter டெப்ளாய் பண்றது, virtual machine டெப்ளாய் பண்றது, ESXi இன்ஸ்டலேஷன்ஸ், அப்புறம் இந்த ESXi ஏதாவது பிரச்சனை வந்து அதை எப்படி ட்ரபிள் ஷூட் பண்றது, இந்த virtual machineல ஏதாவது இஷ்யூ வந்து அதை எப்படி ட்ரபிள் ஷூட் பண்றது, இதெல்லாம் இதை பத்தி தான் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் படிப்போம். ஓகே. இப்ப நீங்க சொல்ற ட்ரபிள் ஷூட்டிங் ஸ்டோரேஜ், இப்ப நீங்க சொல்ற டேட்டா ஸ்டோர் அப்படிங்கிற ஸ்டோரேஜ். இப்ப நம்ம கிட்ட டேட்டா ஸ்டோர் இருக்குது, இந்த டேட்டா ஸ்டோர் வந்து இன்ஆக்சசிபிள் உங்களுக்கு வந்திருக்கும் இந்த இடத்துல. சோ அது எதுக்காக இன்ஆக்சசிபிள் வருது அப்படின்னு சொல்லி நம்ம ட்ரபிள் ஷூட் பண்ணணும். ட்ரபிள் ஷூட் பண்ணிட்டு அதை நம்ம சரி பண்ணணும். இதை நம்ம சொல்லி தந்துடும் எல்லாமே.
ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ட்ரபிள் ஷூட்டிங்ல எல்லாமே கவர் ஆயிரும், எல்லா இஷ்யூஸும் கவர் ஆயிரும் ட்ரபிள் ஷூட்டிங்ல. ஓகே, ஒரு நாளைக்கு எதுல, ஆபீஸ்லயா இல்ல கிளாஸ்லயா? கிளாஸ். ஓகே, ஸோ கம்மிங் டு த கிளாஸ் வந்து ஒரு நாளைக்கு 1.5 மணி நேரம் கிளாஸ் இருக்கும். நைட் 8 மணிக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும், 9:30 வரை கிளாஸ் இருக்கும், அல்லது 9 o'clock 9:30 வாட் எவர் இட் இஸ். அந்த டாப்பிக்கை பொறுத்து நான் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ண மாட்டேன். இன்னைக்கு இந்த டாபிக் தான் எடுக்கணும், இது இவ்வளவு நேரம் தான் எடுக்கணும் அப்படின்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்ண மாட்டேன். ஒரு டாபிக் எடுத்தோம்னா அதை கம்ப்ளீட் பண்றதுக்கு 1 மணி நேரம் ஆகலாம் அல்லது 1.5 மணி நேரம் ஆகலாம். ஏன்னா நான் வந்து சின்ன டாபிக்கா இருந்தாலும் அது இன்டீரியரா நான் சொல்லுவேன். அப்ப அது 9 வரைக்கும் இருப்பேன், 9:30 கூட இருப்பேன். ஸோ கிளாஸோட மொத்த டியூரேஷன் வந்து 1.5 மாசம் டு 50 days, ஆல்மோஸ்ட் ஒரு 50 days ஆயிரும் கிளாஸ் முடியறதுக்கு. 1.5 மாசத்துலேருந்து 50 days ஆயிரும். உங்களுக்கு அட் எண்ட் ஆஃப் த டே கிளாஸ் முடிகிறப்ப உங்களுக்கு நீங்களே ஒரு கான்ஃபிடன்ட் வந்துடும், நம்மளால வேற தேடி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. உங்க கிளாஸ்ல இந்த விஎம்ஆர் சம்பந்தமா எல்லாமே கவர் பண்ணிட்டு, டேட்டா சென்டர் எல்லாமே கவர் பண்ணிடுவேன். கடைசியா கிளாஸ் முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் கவர் பண்ணுவேன். எப்படி இன்டர்வியூ அப்பியர் பண்ணணும், இன்டர்வியூல என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அதுல இன்ட்ரோடக்ஷன் எப்படி கொடுக்கணும். ஓகே, நீங்க ஐ திங்க் எல்லாருமே இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணிருப்பீங்க. அப்ப அந்த இன்டர்வியூ பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி இருக்கும்னு. ஆனா விஎம்ஆர் இன்டர்வியூ எப்படின்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ அதை பத்தி நானே ஒரு மார்க் இன்டர்வியூ வைப்பேன். நானே அந்த இன்டர்வியூ எப்படி எடுத்தாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு எல்லாமே சொல்லுவேன். எல்லாமே இதுல உங்களுக்கு வந்து கவர் ஆயிரும். ஈவன் நான் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணது கூட உங்கள்கிட்ட இருக்குது, அதை கூட நான் காமிப்பேன். நான் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, என்ன மாதிரி சினாரியோ பேஸ்ட் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, எப்படி ரெஸ்யூம் அப்டேட் பண்றது, நாக்ரில் எப்படி ரெஸ்யூம் போடுறது, லிங்க்டின்ல எப்படி ரெஸ்யூம் போடுறது, ஸ்கில்ஸ் என்ன ஆட் பண்ணணும், எல்லாமே உங்களுக்கு இதுல கவர் பண்ணிடுவேன். ஸோ தட் நீங்க, நான் சொன்னேன் இல்லையா, நீங்க கிளாஸ் முடிச்சு போறப்ப 1.5 மாசம் கழிச்சு யூ வில் பிகம் விஎம்ஆர் அட்மினிஸ்ட்ரேட்டர். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ செகண்ட் இன்டர்வியூல கால் வந்துடும், நீங்க ஆஃபர் லெட்டர் வாங்கிடுவீங்க. என்னோட கோல் அதுதான். மேக்ஸிமம் 2 இன்டர்வியூல ஆஃபர் லெட்டர் வாங்கணும், உள்ள போயிட்டு ஃபீஸ்ஃபுல்லான ஜாப்ல இருக்கணும், எந்த ஒரு ஸ்ட்ரகிளும் பண்ணக்கூடாது. இதுதான் என்னோட கோல். ஸோ அதை நீங்க கண்டிப்பா அச்சீவ் பண்ணிடுவீங்க. ஆஃபர் லெட்டருங்க சும்மா டம்மி ஆஃபர் லெட்டர் கிடையாது, ஒரு நல்ல ஒரு பேக்கேஜ்ல போவீங்க. ஒரு 8 lakh பேக்கேஜ், 10 lakh பேக்கேஜ், 12 lakh பேக்கேஜ். ஏன்னா என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி போயிருக்காங்க, அதனால சொல்றேன் நான். ப்ரீவியஸ் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒண்ணுமே இல்லாம வந்தவங்க இப்ப நல்ல ஒரு 10 lakhs 12 lakhs எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ யூ கேன் ஆல்சோ அச்சீவ் த திங்ஸ். பட் நீங்க என்னதான் சொல்லி கொடுத்தாலும் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும், நீங்க நல்லா ஸ்கில் டெவலப் பண்ணணும், நான் சொல்றதை ஃபாலோ பண்ணணும். நான் சொன்னல, நீங்க ஜஸ்ட் கண்ணை மூடிட்டு உங்களை என்கிட்ட ஒப்படைச்சிருங்க, நான் உங்களை பார்த்துப்பேன். அட் எண்ட் ஆஃப் த டே ஆட்டோமேட்டிக்கா நீங்க வேலைக்கு போயிருவீங்க. என்னென்ன பண்ணணும் நான் ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனா கொடுத்துட்டு இருப்பேன். இன்னைக்கு இதை படிக்கணும், இன்னைக்கு இதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அதை நீங்க பண்ணாலே போதும், ஈஸியா நீங்க அச்சீவ் பண்ணிடலாம். ஸோ ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா 10,000 ஃபீஸ் வரும். நீங்க ஒரே பேமெண்டா பண்ணா 8,000 ஃபீஸ் வரும். ஸ்பிளிட் பண்ணி பண்றீங்க, 5,000 பண்றீங்க, 3,000 பண்றீங்க, ஒரு 3 பேமெண்டா பண்றீங்க அப்படின்னா 10,000 ஃபீஸ் வரும். ஒரே ஷார்ட்ல சிங்கிள் ஷார்ட்ல பேமெண்ட் பண்ணீங்கன்னா 8,000 ஃபீஸ் வரும். ஸோ இதுதான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். கிளாஸ் வந்து உங்களுக்கு டெய்லி இருக்கும், சாட்டர்டே இருக்கும், சண்டேஸ் கிளாஸ் லீவ் இருக்கும், சம்டைம்ஸ் சண்டே இருந்தாலும் இருக்கும். சம்டைம்ஸ் உங்களோட அவைலபிலிட்டி பொறுத்து. ஸ்டூடெண்ட்ஸ் அவைலபிளா இருந்தால் சண்டே கிளாஸ் இருக்கும், ஸ்டூடெண்ட்ஸ் அவைலபிள் இல்லாட்டி சண்டே கிளாஸ் இருக்காது. ஓகே, சொல்லுங்க. ஆமா. நான் பிரைவேட்ல அப்லோட் பண்ணிடுவேன். நீங்க பிரைவேட்ல பாத்துக்கலாம். நீங்க பப்ளிக்ல இருக்காது. இல்ல பப்ளிக்ல இருக்காது, பிரைவேட்ல இருக்கும். அது உங்களுக்கு மட்டும் ஆக்சஸ் இருக்க மாதிரி இருக்கும். நீங்க அதை ஒவ்வொன்றா பாத்துக்கலாம். நீங்க சப்போஸ் எதுவும் கிளாஸஸ் மிஸ் ஆகுது அப்படின்னா வீடியோஸ் பார்த்துட்டு நீங்க டவுட்ஸ் கேட்டுக்கலாம். எனக்கு நீங்க எப்பனாலும் பிங் பண்ணலாம், வாட்ஸ்அப்ல இல்ல வாய்ஸ் மெசேஜ் போடலாம், இல்ல பிங் பண்ணி கேட்கலாம். நான் டவுட் ரிசால்வ் பண்ணி கொடுப்பேன். இல்ல இன்னும் புரியல அப்படின்னா ஐ வில் டேக் a session again, no issues. Okay, any doubts guys? தெரியும். இப்போ நாங்க எப்படி பிராக்டிகல் ஏதாவது செஞ்சு பார்க்கிறது? ஓகே, ஸோ கமிங் டு த ப்ராக்டிக்கல் திங். ஸோ ப்ராக்டிக்கல் நீங்கள் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு, இது என்னோட லேப்டாப் தான். இது நான் 32 GB லேப்டாப் வாங்கியிருக்கேன். ஐ கேன் ஏபிள் டு ப்ராக்டிஸ் ஹியர். அதே மாதிரி 32 GB லேப்டாப் நீங்கள் வாங்கலாம்.
பட் அது வந்து உங்களுக்கு காஸ்ட் அதிகமா தெரிஞ்சது அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் விஎம்ஆர் ஃப்ரீ அக்கௌண்ட். விஎம்ஆர்லயே ஃப்ரீ அக்கௌண்ட் தரான், அதில் லாகின் பண்ணா நீங்க அதில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அல்லது செகண்ட் ஹேண்ட் லேப்டாப் வாங்கிக்கலாம். அல்லது ஒரு 2 மாசம் மட்டும் எனக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க ரெண்டலுக்கு லேப்டாப் வாங்கிக்கலாம். இப்போ மந்த்லி 3000 பே பண்ற மாதிரி இருக்கும் ரெண்டலுக்கு. அது வெளியில நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க, அதை நான் உங்களுக்கு கொடுப்பேன். நான் கண்டெக்ட் கொடுத்தா நீங்க அப்படி கூட அச்சீவ் பண்ணிக்கலாம். பட் இதுல வந்து நான் ஸ்டோரேஜ் எல்லாம் வந்து ஸ்டோரேஜும் நான் எல்லாமே இந்த இப்ப நான் பண்ணிருக்கல இந்த ஸ்டோரேஜ் எல்லாமே என்னோட லேப்டாப்ல தான் இருக்குது. இந்த ESXi இந்த விர்ச்சுவல் எல்லாமே லேப்டாப் உள்ளதா இருக்குது, வெளியில இருந்து எதுவுமே நான் பண்ணல. இது எல்லாமே செட்டப் பண்ணி உங்களுக்கு வேணும்னா நானே செட்டப் பண்ணி கொடுத்துருவேன். நீங்களே செட்டப் பண்ணா பண்ணிக்கலாம், இல்ல நானே கூட செட்டப் பண்ணி கொடுத்துருவேன் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி. இப்போ என்னோட இது என்னன்னா இப்போ சான் ஸ்டோரேஜ் வந்து எப்படி கான்ஃபிகர் பண்றது, அது எப்படி அவங்க மேப் பண்றது, அந்த கான்செப்ட் தான் எனக்கு சுத்தமா தெரியாது. எல்லாமே வந்துரும். செட்டப் பண்றது நான் சொல்லி தருவேன். நான் சொல்றேன் இல்லையா, உங்க கையில கிளாஸ் முடிக்கிறப்ப உங்க கையில ஒரு டேட்டா சென்டர் கொடுத்தா நீங்க அதை செட்டப் பண்ணிடுவீங்க. அந்த அளவுக்கு தான் நான் ப்ராக்டிஸ் கொடுப்பேன் நான். ஓகே, சோ நீங்களே செட்டப் பண்ணிடலாம். உங்களுக்கு டவுட் இருந்தா நான் அசிஸ்ட் பண்ணுவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. Okay. Okay, yes. Then next, any doubts? இப்போ நாளைக்கும் இதே லிங்க்ல ஜாயின் பண்ணுமா இல்ல எப்படி போஸ்ட் ஜாயின் பண்றது? எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவேன். எப்படி அதை டவுன்லோட் பண்ணணும், எங்க இருந்து டவுன்லோட் பண்ணணும், எல்லாமே நான் ப்ரொவைட் பண்ணிடுவேன் நான். இல்ல இது பெய்டு கிடையாது. எவல்யூஷன் 60 நாளுக்கு நம்மளுக்கு ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்கலாம். 60 days அதுவே போதும் நமக்கு. யா, சோ நாளைக்கு கிளாஸ் இருக்கும். நம்மளோட பேட்ச் அப்படியே கண்டினியூ ஆயிரும். நாளையில இருந்து அப்படியே கண்டினியூ ஆகுது. நீங்க யாரெல்லாம் பேமெண்ட் பண்றீங்களோ நான் ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல ஆட் பண்ணுவேன். அந்த வாட்ஸ்அப் குரூப்ல டெய்லி லிங்க் போடுவேன். இந்த லிங்க்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது மூலமா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நைட்டு யாரெல்லாம் பேமெண்ட் பண்றீங்களோ இல்ல நாளைக்கு காலையில் யாரெல்லாம் பேமெண்ட் பண்ணீங்களோ யூ கேன் ஜாயின் நெக்ஸ்ட் டே கிளாஸஸ். கம்மிங் கிளாஸஸ்ல அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஜிபே மூலமாவோ அல்லது இன்டர்நெட் பேங்கிங் மூலமா எது மூலமாவோ நீங்க பேமெண்ட் பண்ணிக்கலாம். வேற லிங்க் வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணி அதில் தான் எல்லாமே போஸ்ட் பண்ணுவேன். எதுவும் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தாலும் அந்த குரூப்ல போஸ்ட் பண்ணுவேன். லிங்க் டெய்லி ஒரு லிங்க் இருக்கும், லிங்க்குமே அதில் போஸ்ட் பண்ணுவேன், குரூப்ல போஸ்ட் பண்ணுவேன். Okay, yes, fine. So I hope everyone understood. எது டவுட் இருந்தா கேட்கலாம். நீங்க உங்களுக்கு கிளாஸ் ஓகே அப்படின்னா யூ கேன் ஜாயின் த கிளாஸ். எனக்கு என்னோட நம்பர் எல்லாத்துக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஐ வில் பிங் மை நம்பருக்கு என்னை காண்டாக்ட் பண்ணுங்க. தென் okay, I will share my number here. ஸோ இது என்னோட வாட்ஸ்அப் நம்பர், என்னோட ஜிபே நம்பர், வாட் எவர் இட் இஸ், எல்லாமே இந்த நம்பர் தான். இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. டவுட்ஸ்னாலும் எந்த டவுட்ஸ்னாலும் எனக்கு கேளுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சொல்லுங்க. ஆமா, அதெல்லாமே ஃபயர்வால் டீம் இருப்பாங்க. there is a separate team. பெரிய பெரிய டேட்டா சென்டர்ல நெட்வொர்க் சுவிட்ச் ரவுட்டர் மேனேஜ் பண்றதுக்கு ஒரு டீம் இருப்பாங்க, நெட்வொர்க் டீம் இருப்பாங்க, ஃபயர்வால் மேனேஜ் பண்றதுக்கு செக்யூரிட்டி டீம் இருப்பாங்க, ஸ்டோரேஜ் மேனேஜ் பண்றதுக்கு ஸ்டோரேஜ் டீம் இருப்பாங்க. நம்மளோட விஎம்ஆர் டீம் வந்து ESXi இந்த பிசிக்கல் சர்வர் மேனேஜ் பண்ணுவோம், இதை மேனேஜ் பண்ணுவோம். there is separate teams for each technology. ஓகே எஸ். ஸோ என்னோட நம்பர் சாட்ல பிங் பண்ணியிருக்கேன், நீங்க மெசேஜ் பண்ணுங்க. அண்ட் இது ஜிபே நம்பர் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்க கையில் 3000 இருக்குன்னா நீங்க 3000 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். தென் ரிமைனிங் அமௌண்ட்டை அப்கமிங் ஒரு 15 days கழிச்சு கூட நீங்க பே பண்ணிக்கலாம். இல்லை மொத்தமா 8000 இருக்குன்னா 8000 பே பண்ணி கூட நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஃபைன். வேற டவுட்ஸ் தான் கேளுங்க. லெட்ஸ் க்ளோஸ் தி செஷன். யா, சொல்லுங்க. ஆமா.
ஆமா 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 ஆமாங்க ஆமா கரெக்ட் தான். விசென்டர் மூலமா தான் எல்லாமே கிரியேட் பண்ணுவோம். கரெக்டா அண்டர்ஸ்டாண்டிங் தான். கரெக்ட். ஓகே. ஸோ கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8.0 எடுப்பேன். விஎம்ஆர்லயே 7.0 8.0 இருக்குது. நான் கவர் பண்றது 7.0 8.0 ரெண்டுமே கவர் பண்றேன். இப்போ நான் போட்டுக்க செட்டப் கூட 8.0 செட்டப் தான். என்னோட வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 8.0 தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் நான். 8.0 லேட்டஸ்ட் வெர்ஷன். ESXi அதுவுமே 60 டேஸ்க்கு யூஸ் பண்ணிட்டு அதுக்கடுத்து வேற இன்ஸ்டால் பண்ணிப்பேன். ஸோ ESXi பார்த்தீங்கன்னா 8. இல்லைங்க 32 GB கம்மியா இருந்தா பண்ண முடியாதுங்க. விசென்டர் போட முடியாது. ESXi கிரியேட் பண்ணிக்கலாம். விசென்டர் போட முடியாது. 32 GB கம்மியா இருந்தா பண்ண முடியாதுங்க. கண்டிப்பா பண்ண முடியாது. ஓகேங்களா? உங்களுக்கு டெம்பரரியா வேணும்னா லேப்டாப் ரெண்டுக்கு எடுத்துக்கலாம். இல்ல VMware நீங்க லேப் ஆன்லைன் அக்சஸ் பண்ணிக்கலாம். சரிங்க. இல்லைங்க அது பத்தாதுங்க. அதான் சொல்லிட்டேன்ல 8 GB பத்தாதுங்க. 32 GB கண்டிப்பா வேணும் விசென்டர் போடுறதுக்கு. இல்லாட்டி வேற ஆல்டர்னேட் சோர்ஸ் தான் போகணும். பத்தாது. டெஃபினட்டா பத்தாது. 32 GB கீழ 28 GB இருந்தாலும் சரி 26 GB இருந்தாலும் பத்தாது. விசென்டருக்கு வந்து விசென்டருக்கு மட்டுமே 16 GB மேல கொடுக்க வேண்டியிருக்கும். அந்த ப்ரீரெக்வசிட் பத்தாது. உங்களால பண்ண முடியாது. 16 GB ஒரு ESXi வேணா போட்டுக்கலாம். பட் விசென்டர் போட முடியாது. SSD பிரச்சனை இல்லைங்க. ஸ்டோரேஜ் பிரச்சனை இல்லை. ஓகே 300 GB 400 GB இருந்தா போதும் ஸ்டோரேஜ். பட் இது பத்தாது. ரிசோர்ஸ் பத்தாது. மெமரி அண்ட் CPU பத்தாது. ஓகே. ஸோ நம்ம யூஸ் பண்றது எல்லாமே VMware வெர்ஷன் 8.0 விசென்டர்னாலும் சரி ESXi-னாலும் சரி லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் யூஸ் பண்றேன். அதை வச்சு தான் நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஏன்னா நீங்க போற இடத்துல இதுதான் இருக்கும். 8.0 அல்ல 7.0 இருக்கும் அல்லது 8.0 இருக்கும். ஸோ ரெண்டுமே நான் கவர் பண்ணி சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஓகேங்களா? இதுல இப்ப பண்ணிருக்கேன் பாத்தீங்களா, ஒரு 5 வரைக்கும் பண்ணிக்கலாம். நிறைய போட முடியாது. ஒரு 5 to 5 பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். நம்ம பிராக்டிஸ் பண்ணதுக்கு அது போதும். ஓகேங்களா? ஓகே எஸ் ஃபைன். ஸோ தேங்க்யூ ஆல். யாரெல்லாம் நீங்க அமௌண்ட் பே பண்றீங்களோ யூ கேன் ஜாயின் டுமாரோ கிளாஸஸ். நாளை கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே தேங்க்யூ ஆல். தேங்க்யூ.